ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு டிப்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். இப்போ லெனோவோ E4325 மாடல் இந்த லேப்பு. இந்த லேப்பில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒயிட் ஸ்க்ரீன் எரர் வருது. இப்போ பாருங்கள், லேப் ஆன் பண்ணுறேன். ஆன் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஒயிட் ஸ்க்ரீன் வருது பாருங்கள். ஓகேங்களா? ஒயிட் ஸ்க்ரீனில் நிற்கிது பாருங்கள். இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இது எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அந்த ஒயிட் டிஸ்பிளே ப்ராப்ளத்துக்கு அந்த லேப்டாப் போர்டை பிரிச்சுட்டு போர்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். போர்டை பார்த்தீங்க அப்படி சொன்னால் உங்களுக்கு பேக் சைடில் திருப்பி ஃப்யூஸ் 2 இடத்துல இருக்கும். தெரியுதுங்களா? எஃப்னு போட்டிருக்கு பாருங்கள். நான் இன்னும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? எஃப்னு போட்டிருக்கு பாருங்கள். அந்த எஃப்னு போட்டிருக்கிறது தான் வந்து ஃப்யூஸு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃப்யூஸு. 2 ஃப்யூஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்யூஸ் வந்து ஃபால்ட் ஆகிருக்கு. நான் மல்டிமீட்டர் வச்சு இம்பிடன்ஸ் செக் பண்ணேன். இம்பிடன்ஸ் செக் பண்ணதில் வந்து ஒரு ஃப்யூஸ் ஃபால்ட்டாக இருக்குது. இந்த ஃப்யூஸை மாற்றினீங்க அப்படி சொன்னால் அந்த ஒயிட் டிஸ்பிளே ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். டிஸ்பிளே உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.